சென்னையில் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு தயாராக உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த 2-3 மாதங்களாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் தற்போதைக்கு விஜய் தலைமையிலான கூட்டணி சரிவராது என நடிகை கஸ்தூரி சொன்னார். விஜய் சுய சிந்தனையுடன் செயல்பட்டு மக்களுக்கான தலைவராக மாற வேண்டும். தற்போது உள்ளவர்களை விலக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தஞ்சாவூரில் நவம்பர் 15ஆம் தேதி தண்ணீருக்கான மாநாடு நடத்தப்போவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். மத்திய அரசின் PMSRI திட்டத்தில் இணைவதற்கு கேரள அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய அரசு நிதி பெறுவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதே நேரத்தில் கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவை சட்டவிரோத போதைப்பொருள் வியாபாரி என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். கொலம்பியாவில் போதைப்பொருள் மிகப்பெரிய வணிகமாக மாறியுள்ளது. அதை தடுக்க அதிபர் எதுவும் செய்யவில்லை. இதனால் அந்த நாட்டுக்கான நிதியையும் அமெரிக்கா நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்தோனேஷியாவிலிருந்து மதீனா என்ற விமானத்தில் பயணிக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனால் விமானம் அவசரமாக திருவனந்தபுரத்தில் தரையிறக்கப்பட்டு பயணிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான சொதுப்பாறை அணை, கொல்லாறுகும்பக்கரை, செழும்பாறு வனப்பகுதியில் நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மாங்காடு அடுத்து குழுமணிவாக்கம் சேர்ந்தவர் அரிதாஸ். இவரது தம்பி கோபால் மதுபோதையில் வீட்டிற்கு வந்து தகராறு செய்துள்ளார். ஆத்திரத்தில் அரிதாஸ் கட்டையால் தாக்கியதில் கோபால் இறந்தார். அரிதாஸை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் உழவர் சந்தையில் வழக்கமாக 10 முதல் 12 டன் வரை காய்கறிகள் விற்பனையாகும். தீபாவளி பண்டிகையொட்டி காய்கறிகள் விற்பனை அதிகரித்தது. 2 நாட்களில் மொத்தம் 37 டன் காய்கறிகள் விற்பனையானதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மேலூரில் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு சந்தை நடந்தது. இதில் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் ஆடுகளை வாங்கி சென்றனர். மொத்தம் 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வனப்பகுதியையொட்டி பல கிராமங்கள் உள்ளன. அங்கு தீபாவளிக்கு அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் என வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பட்டாசுகளால் வனவிலங்குகளுக்கு இடையூறு ஏற்படும் என சமயபுரம், நெல்லித்துறை, தேக்கம்பட்டி பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் வேம்படித்தாளத்தை சேர்ந்த மூதாட்டி மாரியம்மாள் வீட்டிற்கு வெளியே படுத்திருந்தார். அங்கு வந்த ஆசாமிகள் அவர் அணிந்திருந்த முக்கால் பவுன் தோடு, மூக்குத்தி காக்க அவரை கொலை செய்து நகையை பறித்து சென்றனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி, போடி, மயிலாடும்பாறை, சின்னமனூர் பகுதிகளில் அவரை அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது அவரையில் மஞ்சள் வைரஸ் நோய் பாதிப்பு அதிகரித்துள்ளது. வேளாண் அதிகாரிகள் மாவட்டம் முழுவதும் ஆய்வு செய்து நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். திருப்பூர் டெக்ஸ்டைல் நிறுவனத்தை சேர்ந்த 30 பேர் கேரள மாநிலம் மூணாருக்கு வேனில் சுற்றுலா சென்றனர். மாங்குளம் அருகே விரிப்பாறை பகுதியில் வேன் பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் 24 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அடிமாலி தாலுகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின் தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அரபிக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உட்பட 6 மாவட்டங்களுக்கு வரும் 23ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றி அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். தீபாவளி திருநாளில் நாடெங்கும் அன்பும் அமைதியும் தழைக்கட்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நேரடி நெல் கொள்முதலில் மீண்டும் மீண்டும் நாடகமாடும் திமுக அரசின் மோசமான நிர்வாகத்தால் விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளியாக மாறியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தீபாவளி திருநாளில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், வளத்தை கடவுள் நல்கி அன்பு, கருணையால் வாழ்க்கையை நிரப்பட்டும் என கவர்னர் RN ரவி வாழ்த்து கூறியுள்ளார். திமுக ஆட்சியின் தீமைகள் அகன்று மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், விடிவு காலம் பிறக்கும், அதன் துவக்கமாக இந்த தீபாவளி அமையட்டும் என பாஜக MLA வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். திமுக அரசின் அலட்சியத்தால் தேனி மாவட்டம் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது.
மக்கள் தவிக்கும் போது மீட்பு பணிகளை துரிதப்படுத்தாமல் திமுக அரசு மெத்தனமாக இருக்கிறது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காடு காடுவெட்டி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இடமாற்றம் என்ற பெயரில் மூடு விழா நடத்த தமிழக அரசு துடிக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். திமுக கூட்டணிக்கு விசிக ஒரு தூண் போல் உள்ளது. திமுக கூட்டணி வேண்டாம் என அறிக்கை விட்டால் சிலர் தீபாவளியை கொண்டாடுவார்கள் என திருமாவளவன் கூறினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழகம் தயார் நிலையில் உள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டுக்கும் சென்னை தியாகராய நகரில் உள்ள அன்புமணி வீட்டுக்கும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அது புரளி என தெரியவந்தது. தேனி பழனிச்செட்டி பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் நேரில் சென்று பார்வையிட்டார். பொதுமக்களிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்து ஆறுதல் கூறினார். வேடிக்கை பார்க்கும் தினகரன் கருத்துக்கு பதில் சொல்லி ஒரு விஷயத்தை பெரிதாக்க வேண்டாம் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தார். விஜய் அவரை சுற்றி இருக்கும் சகவாசங்களை கட் செய்துவிட்டு புதிதாக முன்னெடுக்க வேண்டும், சுயமாக முடிவெடுத்து மக்களுக்கான தலைவனாக வெளியே வர வேண்டும் என பாஜக நிர்வாகி கஸ்தூரி கூறினார். ஏசி பெட்டிகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு தற்போது வழங்கப்படும் வெள்ளை நிற போர்வைக்கு பதிலாக ராஜஸ்தானின் பாரம்பரிய சங்கநேரி போர்வைகளை வழங்கும் திட்டத்தை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைத்தார். பீகார் தேர்தலில் போட்டியிட 25 தொகுதிகளுக்கான முதல் வேட்பாளர்கள் பட்டியலை ஓவைசி கட்சி வெளியிட்டுள்ளது. இதில் முஸ்லிம் அல்லாத இருவருக்கும் வாய்ப்பு வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேசம் இமயமலை அடிவாரத்தில் ஓநாய்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. ஓநாய்கள் தாக்கியதில் இதுவரை குழந்தைகள் உட்பட 6 பேர் பலியானார்கள். 29 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவின்படி அம்மாநிலத்தில் ஓநாய்களை வேட்டையாடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாட்டியாலா முன்னாள் மேயர் சஞ்சீவ் சர்மா பிட்டு டெல்லியில் காங்கிரஸ் பொதுச் செயலர் KC வேணுகோபால் முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தார். தெலங்கானாவில் அரசு ஊழியர்கள் பெற்றோரை புறக்கணித்தால் அவர்கள் சம்பளத்தில் 10 முதல் 15% வரை குறைக்கப்படும் என அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். எம்எல்ஏ சீட்டுக்கு 2,07,00,000 தராததால் சீட் தரவில்லை என கூறி ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் முக்கிய பிரமுகர் மதன் ஷா என்பவர் லாலு பிரசாத் வீடு முன்பு சட்டையை கிழித்துக் கொண்டு கதறி அழுதார். இஸ்ரேலில் 2026ஆம் ஆண்டு நடக்கும் பார்லிமென்ட் தேர்தலிலும் பிரதமர் வேட்பாளராக களம் இறங்குவேன் என பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பு ஆயுதமற்றதாக மாற்றப்படும் வரை காசாவில் போர் முடிவடையாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போரை நிறுத்த கத்தார் மற்றும் துருக்கி மத்தியஸ்தம் செய்தன. இதில் இரு நாடுகளும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கத்தார் அறிவித்துள்ளது. பாலஸ்தீன மக்களை குறிவைத்து தாக்க ஹமாஸ் திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இப்படியான தாக்குதல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நேரடியாக மீறுவதாகும் என அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள ஹவாய் தீவின் கிலாவியா எரிமலை கடும் சீற்றத்துடன் எரிமலை குழம்புகளை வெளியேற்றி வருகிறது. 2400 அடி உயரத்துக்கு எரிமலை குழம்புகளை பீச்சி அடித்துள்ளது. பீகார் தேர்தலை ஒட்டி அம்மாநிலத்தில் தீபாவளிக்கு பின் பிரதமர் மோடி பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக பாரதிய ஜனதா பீகார் மாநில தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். கரூர் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து 5 தாழ்தள பஸ்கள் சேவையை தொடங்கி வைத்த எம்எல்ஏ செந்தில் பாலாஜி பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் இந்த பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு வெற்றிகரமாக திறக்கப்பட்டதாக தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தேனிக்கு முதல்வர் ஸ்டாலின் விரைந்து சென்று போர்க்கால அடிப்படையில் வெள்ள பாதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், பாதுகாப்பாக மக்களை வைத்திட முகாம்கள் அமைக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் சேலம் மேட்டூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வீரப்பன் மகள் வித்யா போட்டியிடுவார் என சீமான் அறிவித்துள்ளார். தவிக தலைவர் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தாலும் பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என நடிகை கௌதமி கூறினார். தவிக தலைவர் விஜய் பற்றி அறிந்து கொள்ளவும் அவரை சந்தித்து பேசவும் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தூதர்கள் மத்திய அரசிடம் அனுமதி கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த ஆண்டு நீதித்துறை குறித்து சர்ச்சையாக பேசியது தொடர்பாக ஐகோர்ட் அறிவுரைப்படி சென்னை திருமங்கலம் போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்துள்ளனர். வடமாநிலங்களில் தீபாவளி களை கட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் சரையு நதியின் ராமர்படித்துறை பகுதியில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் முன்னிலையில் ராம்லீலா நாடகம் இன்று நடத்தப்பட்டது. டெல்லியில் கடுங்குளிர் மற்றும் பட்டாசுகளால் உண்டாகும் மாசு காற்றை கட்டுப்படுத்த டெல்லி அரசு நீர் தெளிப்பான் இயந்திரங்களுடன் கூடிய வாகனங்களை டெல்லி முழுதும் பணியில் ஈடுபடுத்தியுள்ளது.
தீபாவளியை முன்னிட்டு அயோத்தியில் நடந்த நிகழ்ச்சியில் ராமன், சீதை, லட்சுமணன், அனுமன் வேடமிட்ட கலைஞர்களை முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆரத்தி எடுத்து வரவேற்றார். அவர்களை அலங்கரிக்கப்பட்ட தேரில் அமர்த்தி அதை வடம் பிடித்து இழுத்தார். உத்தரப்பிரதேசத்தில் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிக்கப்பட்ட 5 எஃப்ஐஆர்களையும் சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்தது. மதம் மாறியவர்கள் யாரும் புகார் அளிக்காததால் ரத்து செய்யப்படுவதாக சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. பஞ்சாபின் அமிர்தசரஸிலிருந்து சஹர்சா கரிப்ரத் சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஏசி பெட்டியில் தீப்பிடித்து பரவியதில் 3 பெட்டிகள் சேதமானது. உடனே அனைத்து பயணிகளும் வெளியேற்றப்பட்டதில் ஒரு பெண் பயணிக்கு மட்டும் லேசான தீ காயங்கள் ஏற்பட்டது. விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. கேரளாவில் கடந்த 17 நாட்களில் மட்டும் 41 பேர் மூளையை தின்னும் அமீபா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 20 பேர் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர்கள். 109 பயணிகளுடன் சென்னையிலிருந்து பெங்களூரு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து கோளாறை சரி செய்த பிறகு விமானம் பெங்களூரு புறப்பட்டது. தெலங்கானா மாநிலம் பெடகபர்த்தி கிராமத்தில் ரமேஷ் என்பவரது புதிய காஃபி ஷாப் திறப்பு விழா இன்று நடக்க இருந்தது. நள்ளிரவில் கடையின் கூரை இடிந்து விழுந்ததில் ரமேஷின் மனைவி மற்றும் மகன் பலியானார்கள். 2 பேர் படுகாயம் அடைந்தனர். ரயில் சேவை குறித்து தவறான தகவல்களை, வீடியோக்களை பகிர்ந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருப்பதியில் பெய்த தொடர் மழையால் 2வது மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு பாறைகளை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். உத்தரப்பிரதேசம் மீரட்டில் உத்தராகண்ட் முன்னாள் முதல்வர் ஹரீஷ் ராவத் கார் விபத்தில் சிக்கினார். நல்வாய்ப்பாக காயமின்றி மயிரிழையில் உயிர் தப்பினார். தமது உடல்நிலை நன்றாக இருப்பதாக ஹரீஷ் ராவத் கூறியுள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்துவதை தடுக்க முயற்சித்த போலீசாரை ஜேஎன்யூ பல்கலை மாணவர்கள் தாக்கியதை அடுத்து மாணவர் சங்க தலைவர் உட்பட 28 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே வரதராஜ பெருமாள் கோயிலில் புரட்டாசி கடைசி சனிக்கிழமையொட்டி நடந்த தூக்குத்தேர் திருவிழாவில் கோவிந்தா கோஷமிட்டு பக்தர்கள் வழிபட்டனர். விராலிமலை முருகன் மலைக்கோவிலில் கந்தசஷ்டி விழா கொடியேற்றம் வரும் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. 9 நாள் நடைபெறும் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீவாரி தரிசனம், ஆர்ஜித சேவைகள், தங்குமிட வசதி தொடர்பான விஷயங்களில் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என பக்தர்களுக்கு திருப்பதி தேவஸ்தானம் எச்சரித்துள்ளது. கொடைக்கானலில் உள்ள பேரிஜம் ஏரி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. பாதுகாப்பு கருதி தீபாவளி பண்டிகை மற்றும் செவ்வாய் விடுமுறைக்கு பேரிஜம் ஏரிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை முதல் வனத்துறை அனுமதி பெற்று பேரிஜம் ஏரிக்கு செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரளி ஆறு, கோதை ஆறு, தாமிரபரணி ஆறுகளில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகின்றன. இதனால் குழித்துறை சப்பாத்து பாலத்தில் 3வது நாளாக போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆவடி அருகே தண்டுரை விவசாயி தெருவில் வீட்டில் வைத்திருந்த நாட்டு வெடிகள் வெடித்து 4 பேர் உயிரிழந்தனர். பட்டாபிராம் போலீசார் விசாரிக்கின்றனர். தீபாவளியை முன்னிட்டு திருச்சி கடை தெருக்களில் கூட்டம் அலைமோதுகிறது. பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த மக்கள் புத்தாடைகள், இனிப்புகள், பட்டாசுகள், நகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க குவிந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுசத்திரம் பாலத்தின் மேல் பஞ்சராக்கி நின்றிருந்த லாரி மீது அரசு பஸ் மோதி விபத்துக்குள்ளானதில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஆந்திர மாநிலம் தியாடா மற்றும் சிமிடிப்பள்ளி ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாளத்தில் பாறை உருண்டு விழுந்ததில் அந்த வழியாக சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டது. விபத்து காரணமாக விசாகப்பட்டினம் கிரண்டல் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் இருபுறமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஓரிக்கை ஜங்ஷனில் பாஜக சார்பில் சுயசார்பு கொள்கையை வலியுறுத்தி தெருக்கூத்து நாடகம் நடந்தது. தெருக்கூத்து கலைஞர்களின் சுயசார்பு கொள்கை விழிப்புணர்வு நாடகம் அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. கொடைக்கானல் அஞ்சுவேடு அருவியில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற பொள்ளாச்சியைச் சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் நந்தகுமார் நீரில் மூழ்கி இறந்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதன்படி மதுரையில் 1 கிலோ மல்லிப்பூ 2000 ரூபாய், பிச்சி 1200, முல்லை 1700, கனகாம்பரம் 1500, ரோஸ் 300, பட்டன் ரோஸ் 250, பன்னீர் ரோஸ் 300க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அணை பிள்ளையார் அணை பகுதிகளில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அப்பகுதிகளில் குளிக்க, ஆற்றில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கோவை சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 36.74 அடியாக உயர்ந்துள்ளது. தேனி கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் டூரிஸ்டுகள் குளிக்க இன்று 9வது நாளாக தடை விதிக்கப்பட்டது.
பொள்ளாச்சி அருகே கனமழையால் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆஞ்சநேயர் கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. கோயிலில் சிக்கிக் கொண்ட காவலாளிகள் இருவரை தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி மீட்டனர். வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து வினாடிக்கு 2500 கன அடியிலிருந்து 25,500 கன அடிக்கு வருவதால் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்த நீர்மட்டம் 67 அடியாக உயர்ந்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கடலூர் மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தி உள்ளது. உலகம் முழுதும் உள்ள 32 மெட்ரோ நிறுவன வாடிக்கையாளர்கள் ஆய்வறிக்கையில் சென்னை மெட்ரோ நிறுவனம் முதல் இடத்தை பிடித்துள்ளது. 6500 வாடிக்கையாளர்களிடமிருந்து பெற்ற பதிலில் சென்னை மெட்ரோ முதலிடம் பெற்றுள்ளது. அண்ணா பல்கலை போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் பதிவாளர் பிரகாஷ் உள்ளிட்ட 11 அதிகாரிகள் நீக்கப்பட்டனர். அதே சமயம் இவர்கள் பேராசிரியர்களாக தொடர்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் நாழிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோயில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பாசி படிந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே காணப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் நலன் கருதி வனத்துறை குளிக்க தடை விதித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை சுமார் 2 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. தீபாவளியை கொண்டாட கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு சென்றுள்ளனர். இதனால் சென்னை வெறிச்சோடி காணப்படுகிறது. குற்றாலம் அருவிகளில் நீடிக்கும் வெள்ளப்பெருக்கால் இன்று 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியையொட்டி சென்னையிலிருந்து கடந்த 3 நாட்களாக இயக்கப்பட்ட பஸ்களில் 6,15,922 பேர் பயணித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் தடையில்லா மின்சாரம் வழங்க அதிகாரிகளுக்கு மின்வாரிய தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்றும் நாளையும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். திருச்சியிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல பஸ் கிடைக்காமல் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். அதே சமயம் பஞ்சப்பூர் பஸ் நிலையத்தில் ஏராளமான பஸ்கள் காலியாக நிறுத்தப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஊட்டியில் பெய்த கனமழையால் கல்லார் மற்றும் ஹில்க்ரோ ரயில் நிலையங்களுக்கிடையே பல இடங்களில் தண்டவாளத்தில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் ஊட்டி மலை ரயில் இன்று ஒரு நாள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,374 கன அடியாக அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் 118.55 அடியிலிருந்து 119 அடியாக உயர்ந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் கடுமையான வயிற்றுப்போக்கு நோய்கள், ஃப்ளூ, டெங்கு, உண்ணி போன்ற காய்ச்சல் பாதிப்புகள் அதிகமாக பரவ வாய்ப்புள்ளதாக பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. முல்லைப் பெரியாறு ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் தேனி மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டி பகுதியில் 500 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. பொக்லைன் மற்றும் டிராக்டர் உதவியுடன் மக்கள் மீட்கப்பட்டனர். புரட்டாசி மாதம் முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் நாளை தீபாவளி பண்டிகை என்பதாலும் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன் விற்பனை களை கட்டியது. மீன்கள் விலை அதிகரித்தாலும் பொதுமக்கள் போட்டி போட்டு மீன்களை வாங்கி சென்றனர். சீனாவிலிருந்து தூத்துக்குடிக்கு தடை செய்யப்பட்ட ரூபாய் 5 கோடி மதிப்பிலான பட்டாசு பொருட்களை கண்டெய்னர் மூலம் கொண்டு வந்த 4 பேரை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்து பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர். ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிவாயு நிலையத்தின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிப்புகள் குறித்து அவர்கள் எந்த தகவலையும் வெளியிடவில்லை. பாகிஸ்தானின் PRS-2 செயற்கைக்கோள் மற்றும் சீனாவின் ஏர்சர் 3-4 ஆகிய 3 செயற்கைக்கோள்களை லிச்சியான் 1Y8 ராக்கெட் மூலம் சீனா வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தியது. காசாவில் ரஃபா என்ற இடத்தில் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின. ஹமாஸ் அமைப்பினர் ஒப்பந்தத்தை மீறியதால் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் குடியேற்றம், பாதுகாப்பு மற்றும் கல்வி தொடர்பான கொள்கைகளை எதிர்த்து அமெரிக்காவின் பல நகரங்களில் போராட்டம் வெடித்தது. சீனாவின் ஹாங்சோவிலில் இருந்து தென்கொரியாவின் சியோலுக்கு புறப்பட்டு சென்ற ஏர் சீனா விமானத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பயணி ஒருவரின் பையில் இருந்த லித்தியம் பேட்டரியால் இந்த விபத்து ஏற்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. உக்ரைனுக்கு டோமாஹாக் ஏவுகணைகளை வழங்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் தயக்கம் காட்டுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் முதல் ஒருநாள் போட்டி இன்று நடந்தது. இந்த போட்டி ரோஹித் சர்மாவின் 500வது சர்வதேச போட்டி. அவர் இதில் 8 ரன்னில் அவுட் ஆனார். இந்தியாவிற்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றது. 131 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை அடைந்தது. ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து வெளியான காந்தாரா சாப்டர் 1 படத்தின் வசூல் ரூபாய் 700 கோடியை நெருங்கியுள்ளது.
பட வெற்றியை தொடர்ந்து ரிஷப் ஷெட்டி மைசூரில் உள்ள சாமுண்டி மலையிலிருந்து ஆன்மீக பயணத்தை துவங்கியுள்ளார். தொடர்ந்து நஞ்சனகுடு கண்டேஸ்வரர் கோயில், தட்சிண காசி, வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் சென்ற ரிஷப் பின்னர் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்றும் தரிசனம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இருதய ஆண்டவர் சர்ச்சில் தூய ஜெபமாலை அன்னை தேர் பவனி விழா நடந்தது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து சர்ச்சை அடைந்தது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள தூய லூர்து அன்னை ஆலயத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் தீர்த்தம் மக்கள் மீது தெளிக்கப்பட்டது. யாவரும் நலம், மனம் 24 போன்ற படங்களை இயக்கிய விக்ரம் குமார் தெலுங்கு நடிகர் நிதினை வைத்து ஒரு படம் இயக்குவதாக சொல்லப்பட்டது. படம் துவங்கப்படாததால் அதே கதையை விஜய் தேவரகுண்டாவிடம் சொல்லி ஓகே வாங்கியுள்ளாராம் விக்ரம் குமார். விரைவில் படப்பிடிப்பு துவங்குகிறது. நடிகர் பவன் கல்யாண் ஆந்திர துணை முதல்வரான பின்பு ஹரிஹர வீரமல்லு, ஓஜி படங்கள் அடுத்தடுத்து வெளியாகின. தற்போது உஸ்தாத் பகத்சிங் படத்தில் நடித்து வருகிறார். அடுத்ததாக அவர் படத்தை ஜனநாயகனை தயாரிக்கும் KVN நிறுவனம் எடுக்க முன் வந்துள்ளது. இதற்காக தமிழ் இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ், வினோத் ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடக்கிறது. தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்துள்ள ராதிகா ஆப்தே அளித்த பேட்டியில், இந்திய சினிமாவை பொறுத்தவரை நடிகர்களுக்காக அவர்களை கருத்தில் கொண்டு மட்டுமே படம் எடுக்கிறார்கள். எங்களை போன்ற நடிகைகளை ரொமான்ஸ் செய்வதற்கும் கவர்ச்சி நடனம் ஆடுவதற்கும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நடிகைகளின் திறமையை இருட்டடிப்பு செய்யும் நிலைப்பாட்டை இயக்குநர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இசைக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. பல பாடல்கள் பாடிய பின்னரே நாங்கள் வெளியில் தெரிந்தோம். இன்று டிஜிட்டல் உலகம் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என திரைப்பட பின்னணி பாடகர் அனுராதா ஸ்ரீராம் கூறியுள்ளார். 1992 சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ரஜினி, சரத்பாபு, குஷ்பு நடித்து மிகப்பெரிய ஹிட் அடித்த படம் அண்ணாமலை. இப்படம் முதல் முறையாக 32 ஆண்டுகளுக்கு பிறகு 4K தரத்தில் ரஜினியின் பிறந்த நாளான டிசம்பர் 12 ரீரிலீஸ் செய்வதாக அறிவித்துள்ளனர். எனக்கு விருதுகள் மீது நம்பிக்கை இல்லை. அப்படி எனக்கு விருதுகள் கொடுத்தால் போகிற வழியில் குப்பை தொட்டியில் வீசிவிடுவேன் என நடிகர் விஷால் கூறியுள்ளார். நடிகை அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் கடந்த 2 மாதங்களில் பர்தா, கிஷ்கிந்தாபுரி, பைசன் படங்கள் ரிலீஸ் ஆகி உள்ளன. இப்படங்களை பார்த்த தெலுங்கு நடிகை கோமலி பிரசாத் வித்தியாசமான கதாபாத்திரங்களை தங்கள் திறமையால் பொருத்திக் கொள்ளும் 80களின் நாயகிகளை மிஸ் பண்ணுகிறேன். அனுபமா அப்படிப்பட்ட நாயகி என்றார். இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் 2 நாளில் 45 கோடி ரூபாய் வசூலித்திருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது.